சரி சார் அப்படின்னா ஐஸ்கிரீம் கோஸ்ட் பார்ட் 1. அதாவது இதோட என்னடா அது நம்ம சார்லியை ரெஸ்கியூ பண்ணுறோமே அந்த இதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இது வந்துட்டு மிஸ்ஸிங் கார்டு பார்ட் 1. அதாவது இந்த சார்லி கிட்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிஸ்ஸிங் கார்டோட போஸ்டர் நம்ம அடிக்கடி பார்ப்போம் அந்த கேமில். இப்போ வந்துட்டு இது யார் இவனை கொன்னா, இது யார் இவனை மர்டர் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ப்ளே கொடுத்துடலாம். இது ஒரு 7 years முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தேன். ட்ராடுனா ரொம்ப உயிர் எனக்கு ஃபஸ்ட்டு. ஐயோ, எனக்கு ரொம்ப உயிர் இது வந்துட்டு. இருங்க, அதாவது இந்த கார்டோட அவங்க அம்மா இறந்துட்டாங்களாமா, அதான் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. Security guard. When did this place stop being peaceful? I have to investigate what's going on. இந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு யார் கொன்னா அப்படின்ட்டு இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறானாமா. சரி, ஓகே கைஸ், இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்காரங்களாம் ஏன் ராடு மாதிரி பண்ணுற, ஏன் இப்படி ஐஸ்கிரீம் கோஸ்ட் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வாயில் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் விடுவான்ல, அது அப்படியே எங்கள் அம்மா பாட்டு போய் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க திட்டுவாங்க. இது இப்போது ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அவன் எனக்கு சுத்தமாக அப்டேட் வந்துட்டு அவனுக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. இந்த மிஸ்ஸிங் கார்டு ஓகே, ஆனால் இன்னொரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்லாம் எப்படின்னா எடுத்தோடனே ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயிலேருந்து போக போடுவான். அதுதான் ஃபஸ்ட்டு வரும். இப்போதே புதுசாக வேறு மாதிரி கொடுத்தாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இவனோட மூஞ்சே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், ஏதாவது இவனோட மிஸ்ஸிங் போஸ்டர் ஃபஸ்ட்டு வேணும். அதுதான் எவிடன்ஸ் நம்பர் 1. ஓகே, எவிடன்ஸ் பாக்ஸ். போகிறான். ஐயோ, இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ சர்ச் இதான் நம்ம ஏதாவது திட்டிகிட்டே போகிறான் நம்மளையே. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே போகணும். சொந்த வீட்லேயே திருட்டுத்தனமாக போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அவ்வளோக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க வெளியே போகிறதுக்கு. இதில் வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போடுவேன். ஏன்னா இது வந்துட்டு ஐஸ்கிரீம் கோஸ்ட் பார்ட் 1ஓட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னும் பார்ட் 2ஓட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் அதுக்கப்புறம் பார்ட் 3ஓடது பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ தான் ஒரு ஆட் வந்துச்சு, அது பார்த்துட்டு வந்தேன். டக்குனு குடிவிடா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லின் ஷாட் எங்கே போட்டோம், அதான் நம்ம நடந்ததே தான் ஆடு பார்த்துட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் மண்டையா நல்லா இருக்கேடா. டேய், கண்ணு என்ன காமாலையாடா. கைஸ், நீ பார்க்க மாட்டேங்கிறான் கைஸ், கஷ்டமாக இருக்கு. என்னாச்சு எங்கடா அது? இந்த போஸ்டர் இருக்கிற இடத்துல தான் நான் போட்டேன், காணோம். இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கைஸ். டேய், எங்கடா போன பையா? திட்டு போயில. என்ன கைஸுங்க, காணமே, இங்க போயிருப்பா. கைஸ், ஸோ கைஸ், இவன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா அவனை காணோன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா திட்டு சைடில் நின்றுட்டுக்கிறான். டே, இப்போ உன்னை எப்பட்றா நான் இது பண்ணுறது? அவனுக்கு 1008 வேலை இருக்குது, உனக்கு வேலை. என்னோட வேலையாவது பார்க்க விடாண்டா. இதுவா கான்ட்ராக்ட் போட்டு துப்புற மாதிரி சத்தம் போட்டுட்டுருக்கான். சரி, இல்லை கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையாடா. சோத்தனை கீட்டுக்கிறேன், ஒரு மறுபடியும் துப்பான். சரி, கிளம்பு, நம்மளுக்கு காற்று வரட்டும். ஏண்டா டே, நானே அங்கே போயிட்டேன், ஒருவேளை அவசரமாக வந்திருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். ஸோ கேஸ், நம்ம ரொம்ப பேச வேணாம். இப்போ இந்த மென்டல் பாய் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மண்டையில் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு தப்பிச்சு போகிறோம். நான் கேஃப்டேரியாவுக்கு போகலாம். ஐயோ,
கண் அப்படியே இருக்கு. ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஐயோ வரது வேறு கேட்காது. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நான் அதிகப்படுத்திக்கலாம். ராடு திருட்டு பையன்கிட்ட சுற்றிட்டு இருப்பான். திருட்டு பையா இருங்க, கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். You were in the neighborhood. Did you sneak into my van? திட்டுறான், ஃபர்ஸ்ட்லாம் திட்ட மாட்டானே. டேய் நான் யாருன்னு தெரிய மாட்டேங்கல்ல. ஜிடி கேமிங் ப்ரோ பிளேயர் கம்மின்னு ஒளிஞ்சிக்கலாம். என்னமோ வச்சிருப்பான், அங்கே இருக்கு. திருட்டு பயலே. அவனுக்கு கண்ணு தெரியாது கைஸ், அவன் கண்ணில் காமால. சி என்ன யார் தெரியாது ஐடென்டி கார்டு. ஐயோ அவன் சத்தம் விட்டு வருவானே, என்ன பண்ணலாம்? விடுங்க பார்த்துக்கலாம். சோட் பாயிண்ட் என்னன்னு கேட்கும். ஐம் கோயிங் டு டே. ஐயோ ஒன் போயிட்டேன். இட்ஸ் லாக்டு பை கீ. போங்கடா. போங்கடா டே. காயின்ஸ் இவன் திட்டுப்பேன் கைஸ். எங்கடா காணோம்? எங்கெங்க நீ ஓகே. ஒரு இடத்துல நிற்காதுடா, தயவு செஞ்சு போக வேண்டாம். சரி சரி ஓகே கைஸ். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தான் பயமாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம கீழே போயிட்டு முதல்ல இந்த சாவி எடுத்துக்கோ. கேஃபிடேரியா சாவி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அடிச்சா யூ ஹேவ் அன்லாக்ட் இட். இப்போ அவன் எங்கே போயிருப்பான்? கேஃபிடேரியா எங்கே அது வர மாட்டேங்குது. சரி ஓகே இப்போ நம்ம பார்க்கிங் பிளேஸ் போவோம். சார்லி காணோம். ஓ ஆமாம்ல. ஓகே ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு, அது இந்த மாதிரி தெரியும். இட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் அனதர் சைடா. இப்போ நான் எங்கே போகிறது? எப்படி என் காயின் சார் இருக்கே, இங்கே தான் இருக்கிறான். டேய் இதுங்க வெளியே வா, ட்ராப் வச்சு சாப்பிடுங்க. கேஸ் இந்த எப்படியா பிளாக் தானே பேக் ஃப்ளிப்பா. ஓகே டே என்னங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க? அப்புறம் அதுக்கு வேறு 30 செகண்டில் எந்திரிச்சுக்கோண்டா. சரி ஓ காயின்ஸ் வந்துருச்சு கைஸ். வந்துச்சு, எடுத்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஷார்ட் பண்ணிட்டு இந்த பக்கம். ஓகே இதெல்லாம் கேப்சர் எப்படி? ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம கேஃபிடேரியாவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் தானே விற்கிற. பன்னெல்லாம் விற்கிற. ஒரு பண்ணு கூட டீ கூட சாப்பிட்றேன். இவன் அந்த பக்கம் தான் இருப்பான், நம்ம இந்த பக்கம் போய்க்கலாம். அப்போனாவன் இவன் இந்த பக்கம் வருவான். இப்போ நம்ம வந்துட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த மிஸ்ஸிங் என்ன என்னமோ கண்டுபிடிக்கணும் கைஸ். ஐயோ இவன் வேற வந்துட போகிறான். என்ன திறக்க முடியல. இங்கே பாருங்க வந்துட்டான். இதுவும் போக முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேமரா எடுக்கணும்னு அர்த்தம். இந்த கேமரா வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணணும்னா வரல. ஐஸ்கிரீம் காரா இது வேறு லேக் ஆகி போகுது. அறிவிக்கட்டணம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? ஓகே கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் பிளே. ஓகே ஆனால் ஐஸ்கிரீம் கோஸ்ட்டுக்கிற என்ன ஒரு நல்ல விஷயம்னா இருங்க சொல்கிறேன். ஆனால் இவனை நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கெங்கெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் விட்டுறான். இதுதான் பெரிய விஷயம். சரி இப்போ நம்ம கூட தான் வரான் கரெக்ட். அவன் எப்படி இவன் மட்டும் கரெக்டாக உஷாராக ஓடி போயிடுறேன். ஹை ப்ரோ, இந்த கண்ணு கூட தெரியறதில்ல. ஐஸ்கிரீம் தின்னு இப்படி ஆகிட்டான். என்ன பண்ணுறது?
தலையெழுத்து அவனுக்கு. நம்ம தலையெழுத்து பார்ப்போம். இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் போயிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு. காயின். காயின். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டோட சட்டை, அதாவது அவங்களோட ஷர்ட்டில் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. அதனால இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்கும்ல. சரி, இப்போ அந்த மனுஷன் சட்டைங்களா போய் தேடுறது நான். டேய் தம்பி, என்னங்கடா இப்படி வச்சுருக்கீங்க? ஆனால் அவன் ஏன் சட்டை கழட்டிட்டு போயிட்டான்னு தெரில. ஹெலிகாப்டர் போகிற சட்டை தான், அதனால் பார்க்கல. பார்த்துருந்தானா காது பிஞ்சிருக்கும். எங்கே அவன் சட்டையை போட்டிருப்பான்? டே கழட்டி எங்கெங்கேயோ போடுறியே, ஒரு ப்ராப்பரான இடத்துல போட மாட்டேன். இந்த சேரில் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, அப்போ இங்கேயும் இல்லை, அப்புறம் எங்கே நான் ஏண்டா சட்டை இவனுக்கு நேரமாடா போட்டு வச்சிருப்பீங்க. நம்ம ஏதாவது போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு இது பண்ணலாம், ட்ராப் வாங்கலாம். ரீலோட் ட்ராப்ஸ். என்னடா அது ட்ராப் வாங்க முடியல. சரி ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த கூட்டு பையன் சிசவுட்டு பையன் தெரில. The missing guard's jacket has ice cream stains on it. I knew the ice cream man had something to do with it. அதாவது இந்த டிஷர்ட்டில் ஐஸ்கிரீம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இது வந்துட்டு நம்மளோட எவிடன்ஸ் நம்பர் 2. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகணும். இந்த வீட்டுக்கு பறமை கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் மட்டும்தான் வீட்டுக்கு பறமை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம காயின்ஸ். இப்போ அவன் சீக்கிரம் என்ன அர்த்தம் தெரியுமா கைஸ்? அவங்களுக்கு பார்த்துட்டான்னு இருக்கும். அது ஒரு மாதிரியா சிரிப்பான். எடுத்து வருது தெரில. ஓகே, இப்போ விண்டோக்குள்ளே போய்க்கலாம். நம்ம எவிடன்ஸ் நம்பர் 2. I need to get more evidence. I think I'm dealing with something very serious. அதாவது எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு எவிடன்ஸ் நிறையா வேணும், எனக்கு இன்னும் இது பத்தலை அப்படின்றான். அதாவது இது வந்துட்டு சாப்டர் 1ஓட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் பார்ட் 1. நான் வந்துட்டு நாளைக்கு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் சாப்டர் 2ஓட பார்ட் 2 போட போகிறேன். ஓகே, பாய்.